தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட வெண்பட்டு திருக்குடைகள் ஏழுமலையான் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 20 லட்சம் பக்தர்கள் வழிபட்டு வெண்பட்டு திருக்குடைகள் ஊர்வலமாக திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. நிச்சயமாக திருப்பதி திருமலை ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் அஷ்டமங்கல பொருட்களில் திருக்குடையும் ஒன்று. ஆதிசேஷனின் அம்சமே திருக்குடைகள். உணவு உற்பத்திக்கு தேவையான மழையை போதிய அளவுக்கு தரும்படி இறைவனிடம் வேண்டி வெங்கடமுடையானுக்கு வெண்பட்டு திருக்குடைகளை காணிக்கையாக வழங்கும் சம்பிரதாயம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. இந்த இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் புதிய வெண்பட்டாடைகள் ஆண்டுதோறும் சென்னையிலிருந்து பாத யாத்திரையாக எடுத்துச் சென்று பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கோவிலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ்வாறு சென்னையிலிருந்து திருப்பதி வரை வழிநெடுக்க லட்சக்கணக்கான மக்கள் திருக்குடைகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டு திருப்பதிக்கு நேரில் சென்று பெருமாளை தரிசனம் செய்தது போன்று திருக்குடைகளை வழிபட்டு செல்வார். அவ்வாறு இந்த ஆண்டு சென்னையிலிருந்து ஊர்வலமாக குடை எடுத்து வரப்பட்டு அனைத்து இடத்திலும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து வழிபட்ட நிலையில் இன்று திருப்பதிக்கு 11 வெண்பட்டு குடைகள் கொண்டு வரப்பட்டது. இதில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேற்று 2 குடைகள் வழங்கப்பட்ட நிலையில் திருமலையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு 9 வெண்பட்டு குடைகள் வைபவ உற்சவ மண்டபத்திலிருந்து ஏழுமலையான் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பா சுவாமி முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலராவ், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா, துணை செயல் அதிகாரி லோகநாதம் ஆகியோரிடம் இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் RR கோபால்ஜி கோவில் முன்பு ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து வெண்பட்டு குடைகள் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்று கோயிலில் வைக்கப்பட்டது. இந்த குடை நாளை இரவு நடைபெறக்கூடிய கருட சேவையின் போது பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் கோபால்ஜி கூறுகையில், திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவத்தின் போது கடந்த 20 வருடங்களாக சென்னையிலிருந்து திருக்குடை கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு கடந்த சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஊர்வலம் தொடங்கி 20 லட்சம் பக்தர்கள் வழிநெடுக்க பக்தியுடன் வணங்கி வழிபட்டனர். இந்த திருக்குடைகள் இன்று திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்துழைப்பு அளித்த தேவஸ்தான நிர்வாக செயல் அதிகாரிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி கிரண்.